1997 வெளிவந்த ஜேம்ஸ் கேமரூனின் டைட்டானிக் திரைப்படம் ஒரு பயங்கர விபத்தினை வெள்ளித்திரையில் காட்சிகளாக பதிவு செய்தபோது அந்த விபத்தின் பயங்கரத்தை உலகம் முழுமையாக உணர்ந்தது. RMS டைட்டானிக் ஒரு ஆடம்பர பயணிகள் கப்பல். வைஸ்டார் லைனர் கம்பெனிக்காக அக்காலத்திய அதி உயர் தொழில்நுட்பத்துடன் பெல்பாஸ்ட் நகரில் உருவாக்கப்பட்டது. 1912 ஏப்ரல் 10 இங்கிலாந்தின் சவுதாம்ப்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் நோக்கி கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் தலைமையில் தனது கன்னி பயணத்தை தொடங்கிய போது உலகின் பிரம்மாண்ட கப்பல் எனும் பெருமையோடு பயணித்தது. 2223 பேருடன் பயணித்த இக்கப்பல் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறை ஒன்றுடன் மோதி கடலில் மூழ்கியதில் பயணம் செய்த 1517 பேர் மரணிக்க 706 பேர் காப்பாற்றப்பட்டனர். மூழ்காதென கருதப்பட்ட டைட்டானிக் 12,000 அடி ஆழக்கடலுள் ஆழ்ந்து போனது 1912 ஏப்ரல் 15. டைட்டானிக் விபத்தின் நூற்றாண்டு நினைவு இன்று. Media.com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.